அனைவரையும் வணங்குகிறேன். கணித மேதாவியார் இயற்றிய ஏலாதி அப்படிங்கிற நூலிலிருந்து பாடலோட விளக்கத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாடலுடைய வரிகளின் விளக்கம் என்னென்னா, அதாவது தவம் எளிது, உடற்பயிற்சி, மூர்ச்சி பயிற்சி, தியானம், யோகா போன்ற எக்ஸசைஸ் செய்து வரக்கூடிய அந்த உடலுக்கும் மனதுக்கும் இன்பம் தரக்கூடிய நல்ல செயல்கள். இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யக்கூடிய இன்பம் எளிது, அதை செய்வது எளிது. தானம் அரிது. யார்கிட்டையாவது போய் நம்ம ஒரு தானம் கேட்குறோன்னு வைங்க, ஏதாவது ஒரு அமௌண்ட்டு தாங்க, நான் கடனே கேட்டாலும் யாரும் தருவதா இல்லை. இவ்வளோ அமௌண்ட்டு தரணுமா, இது தரணுமா, கொடுக்கறதுக்கூடிய அந்த தான எண்ணம் கிடைப்பது என்பது அரிது. யார் தான் தருவாங்க இந்த காலத்தில்? ஏதாவது தாங்க, நமக்கே அந்த எண்ணம் இருப்பதே மிகவும் அரிது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தானம் அரிது என்று. தக்கார்கேள் அவம் அரிது. தக்கார்கேள் அப்படின்னா அறிவில் சிறந்து விளங்கக்கூடிய பெரியவர்களை துன்பம் செய்தல் என்பது மிகவும் அரிது. அவங்கள துன்பம் செய்ய முடியாது. அவங்கள ஏமாற்றிடலாம், வஞ்சகத்தால் அவங்கள எப்படியாவது ஏமாற்றி அவர்களுக்கு துன்பம் செய்யலாம் அப்படிங்கிறது நினைக்கிறது அரிது. அவங்களால துன்பம் ஏற்படாது. ஆதல் எளிது. ஆதல் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் என்னென்னா, நல் ஒழுக்கத்தில் நடத்தல் எளிது. அதாவது எந்தவித தீமையே செய்யாமல் வாழ்கிறது அப்படிங்கிறது மிக ஈஸியாக வாழலாம். நல்ல நேர்மையாக ஒழுக்கமாக வாழ்கிறது என்பது மிக எளிது. அதே போல் அவம் இலா இன்பம் பிறலின் இயைவு எளிது. அவம் இலா, அவம் தவத்திற்கு எதிரானது அவம். அதாவது உடலுக்கும் மனதிற்கும் இன்பம் தரக்கூடிய நல்ல செயல், அந்த நல்ல செயலுக்கு எதிரானது அவம். அதாவது தீய செயல் செய்து அதன் மூலம் பெறக்கூடிய இன்பம். புகைப்பிடித்தல், மது, மாது, ஏமாற்றுதல், சூது, திருடு, இந்த மாதிரி செயல்களின் மூலம் இன்பம் கிடைக்கிறது அப்படிங்கிறது எளிது. அதன் பின்பாக அடுத்து வரும் துன்பத்தை துடைத்தல் என்பது அரிது. அந்த மாதிரி தீய செயல்கள் செய்யும் போச்சுனா நமக்கு அதிகமான பொருள் கிடைக்கும். ஏமாற்றலாம், மது, புகை, மாது அந்த மாதிரி செயல்கள் செய்தால் அதெல்லாம் சிற்றின்ப வகையில் வரக்கூடியது. இதை செய்யும் போச்சுனா நமக்கு என்னென்னா ஒரு இன்பம் கிடைக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜ், ஒரு 60 வயசுக்கு மேலே போனோன்னே அடுத்து வரும் துன்பத்தை துடைக்க முடியாது. அந்த சொல்லக்கூடிய சுகரு, ப்ரெஷரு, அல்சரு, கேன்சரு, இந்த எல்லாம் 60 வயசுக்கு அப்புறம் சேர்ந்து இவங்கள துன்பப்படுத்தும். அந்த துன்பத்தை நம்மளால் துடைக்க முடியாது. எப்போ? இந்த தீய செயல்களை செய்து அதனால் வரக்கூடிய துன்பம். அதனால் நன்மையே செய்து நன்மையோடு வாழ்வோம் அப்படிங்கிறது கணித மேதாவியரோட பாடலுடைய விளக்கமாக இருக்கிறது. மிக்க நன்றி.